தொலைக்காட்சிக்காக ஆசான் சட்டமிட்டீர்கள். தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த நேரத்தில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு பொதுக்கூட்டத்திலே ஒருவன் பையை பறித்து கொண்டது ஜேப்படிக்காரன் வந்து உங்கள் வாக்குகளை திருடுவானோ, அதுபோது உறுதிமொழிகளை கொடுத்து உங்களை ஏமாற்றிவிட துடித்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். அவரெல்லாம் சாதாரண முட்டாள்கள் அல்ல, உங்களை முட்டாளாக ஆக்க வருபவர்கள் அல்லது நினைத்து வருபவர்கள். இதில் நீங்கள் முட்டாள்களா அல்லது புத்திசாலியா என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் இருக்கணும். இதில் விளைபவர்களை விட்டுவிடுங்கள். ஆகவே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வருகிறவர்கள் இதுவரைக்கும் இதற்கு முன் அவன் ஆட்சியில் இருந்தால் எதை செய்தான் என்பதை கணக்கிட்டு பாருங்கள். நம்பாதீர்கள் அவனை. இதற்கு பிறகு வந்தால் இப்பொழுது அவன் யாரோடு கூட்டு வைத்திருக்கிறான் என்பதை பாருங்கள். அவன் சரியான கூட்டாளியா இல்லை அவன் நாட்டை கெடுக்கும் நயவஞ்சகனா என்பதை பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வாக்குறுதிகள், பணங்கள் இதெல்லாம் தற்காலிகமானவை. அவைகள் கிடைத்தால் மக்கள் வாங்கி கொள்ளத்தான் செய்கிறார்கள். நம் பணம் தானே என்று. ஆனால் அதைவிட முக்கியம் எதிர்கால சந்ததிகள், எதிர்காலத்தில் இருக்கின்ற நம்முடைய நாடு இந்த உலகத்தில் பெற வேண்டிய மாபெரும் பெருமை. காந்தியடிகள் வாழ்ந்த நாடு, நேருபுரான் வாழ்ந்த நாடு இது. இத்தகைய நாட்டில் கொடுமைகள் நிறைந்த, மடமைகள் நிறைந்த, முட்டாள்கள் நிறைந்த ஆட்சிகளை நாம் விட்டு வைக்கக்கூடாது. இனி வந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்தும் தைரியம் ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டும். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சி ஆசான் செந்தமிழ் செய்தியை பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதை வைத்து பகுத்து பாருங்கள்.